அந்த டெஸ்ட்டு ஒன்றுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஆன்சரை பார்ப்போம். ஸ்டெனம் எனப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெனம் எனப்படுவது மார்பெலும்பு. ஸ்டெனம் எனப்படுவது மார்பெலும்பு. ஸ்டெனம் இஸ் எ பிரஸ்ட் போன். பறவைகளுக்கு வாசனை உணர்வு ஏ அதிகம், பி கிடையாது, சி மிக குறைவு, டி மிக மிக அதிகம். சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இன் பேர்ட் இஸ் ஏ அக்யூட், பி ஆப்சன்ட், சி மைல்ட், டி வெரி மச் அக்யூட். அதிகம் தான், அதாவது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, நார்மல் தான். அதனால் சென்ஸ் ஆஃப் இது மைல்டு ஆர் அக்யூட். மைல்டாக இருக்கும், இல்லைன்னா அக்யூட்டாக இருக்கும், அவ்வளோதான். அனைத்து பாலூட்டிகளிலும் காணப்படும் பொதுவான குணம் ஏ ஊனுண்ணிகள். பாலூட்டி ஊனுண்ணி இருக்குது, தாவர உண்ணி இருக்குது. இந்த மானெலாம் அந்த தாவர உண்ணி தான். அதனால் எல்லா பாலூட்டிகளும் காணப்படும். வறக்கையில் அதில் வௌவால் ஒரு பாலூட்டி தான், அது பறக்க முடியுது. அதனால் இந்த ரெண்டுக்குள்ள ஆன்சர் இருக்குது அப்படின்னு வரலாம். ஏ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அமாங் ஆல் மேமல்ஸ் இஸ் ஏ கார்னிவரஸ், பி வென்ட்ரல் நெர்வ் கார்ட், ஆர் சி டோன்ட் பிளே, 7 செர்விக்கல் வெர்டிப்ரே அப்படின்னு இருக்கு. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லா பாலூட்டிகளிலும் காணப்படும் பொதுவான குணம் 7 கழுத்து முள்ளெலும்புகள் தான் எல்லாத்திலையும் காணப்படக்கூடிய பொதுவான குணம், 7 கழுத்து முள்ளெலும்புகள். அடுத்தது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அமாங் ஆல் மேமல் இஸ் 7 செர்விக்கல் வெர்டிப்ரே. 7 செர்விக்கல் வெர்டிப்ரே. அடுத்தது ஆய்வு மரபியலின் தந்தை. மரபியலின் தந்தை மெண்டல், கிரிகோர் மெண்டல். ஃபாதர் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஆய்வு மரபியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ மெண்டல், பி ஈகோடிவரிஸ், சி மோர்கன், டி ஆர்கிபால்ட் கேராட். ஃபாதர் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனட்டிக்ஸ் ஏ மெண்டல், ஈகோடிவரிஸ், சி மோர்கன், சி ஆர்கிபால்ட் கேராட். இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ மெண்டல் கிடையாது, சி மோர்கன். பழப்பூச்சியில் தான் இவர் ஆய்வு மரபியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனட்டிக்ஸ் இஸ் மோர்கன். இவர் தான் ஆய்வு மரபியலின் தந்தை. குளிர்கால உறக்கம். குளிர்காலத்தில் சில விலங்குகள் என்ன ஆகுது, ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த விலங்குகள் எது அப்படின்னு பார்த்தா ஏ ஒட்டகம், பி வௌவால், சி முயல், டி இவற்றுள் எதுவும் இல்லை. குளிர்கால உறக்கம் ஹிபர்னேஷன், ஏ கேமல், பி பேட், சி ரேபிட். சரியான ஆன்சர். குளிர்கால உறக்கம் எதில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா வௌவாலில் காணப்படுது. குளிர்கால உறக்கம் எதில் காணப்படுது? வௌவாலில் காணப்படுது. ஹிபர்னேஷன் இஸ் சீன் இன் பேர்ட்ஸ். வௌவாலில் காணப்படுறது தான் குளிர்கால உறக்கம். குளிர்கால உறக்கம் காணப்படுவது வௌவால். அதுக்கு அடுத்தது எதில் வாலில்லாத விந்து செல் உள்ளது? மனிதர்களிடம் வால் உள்ள விந்து செல் தான். எதில் வாலில்லா விந்து செல் உள்ளது? ஏ ஒட்டகம், பி வௌவால், சி முயல், டி இவற்றுள் இதுவும் இல்லை. சாரி, மேலே இது கொடுத்துருக்கணும். முயல் கிடையாது, முயலுக்கு பிறகு நண்டு. ஆன்சர் எதில் வாலில்லா விந்து செல் உள்ளது? வண்டு தான். நான் பிளாச்சுலேட்டட் ஸ்பெர்ம் இஸ் சீன் இன் ஏ பிஷ், பி பிராக், சி கிராப், டி ஸ்னைல் இருக்கு. இதில் கிராப் தான் அதாவது வாலில்லா விந்து செல் உள்ளது நண்டில் இருக்கு. வாலில்லா விந்து செல் உள்ளது நண்டு. வாலில்லா விந்து செல் இருக்கு. நான் பிளாச்சுலேட்டட் ஸ்பெர்ம், பிளாச்சுலேட்டட் ஸ்பெர்ம் 2 வகையாக பிரிக்கலாம். அது தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும். இது நான் பிளாச்சுலேட்டட் ஸ்பெர்ம் இஸ் சீன் இன் கிரேப். டேஷ் என்பது அனைத்து கரைப்பான், யுனிவர்சல் சால்வெண்ட். டேஷ் இஸ் நவுன் அஸ் த யுனிவர்சல் சால்வெண்ட். யுனிவர்சல் சால்வெண்ட் எது? ஏ நீர், பி சாராயம், சி குளோரோஃபார்ம், டி ஈத்தைல் அசிட்டேட். ஏ வாட்டர், பி ஆல்கஹால், சி குளோரோஃபார்ம், சி ஈத்தைல் சல்வேட். யுனிவர்சல் சல்பெண்ட், அதாவது சர்வதேச கரைப்பான் என்பதற்கு நீருங்கிறது சர்வதேச கரைப்பான், அனைத்து கரைப்பான் தான் யுனிவர்சல் சால்வெண்ட். அடுத்தது யுனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறது
அனைத்து கரைப்பான் என அழைக்கப்படுறது வாட்டர், அதான் யுனிவர்சல் சால்வெண்ட். இதில் எந்த மீன் இனத்தை சார்ந்ததல்ல? இது எந்த மீன் இனத்தை சார்ந்ததில்லை? ஏ யானை மீன், பி நாய் மீன், சி சில்வர் மீன், டி நுரையீரல் மீன். which is not a fish? A catfish, D dogfish, C silver fish, C lungfish. இதில் எது மீன் இனத்தை சார்ந்ததில்லைன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபிஷ். இது வந்து நம்ம புக்கு ஈரப்பதம் உள்ள புத்தகங்கள் இதில் வந்து சேர்ந்துருக்கிறது தான் சில்வர் ஃபிஷ். அதனால் விச் இஸ் நாட் ஏ ஃபிஷ் வந்து சில்வர் ஃபிஷ். விச் இஸ் நாட் ஏ ஃபிஷ் அப்படிங்கிறது சில்வர் ஃபிஷ்ஷில் இல்லை, ஃபிஷ்ஷு கிடையாது. சில்வர் ஃபிஷ்ஷுங்கிறது வெள்ளி மீன் அப்படிங்கிறது மீன் கிடையாது, இது ஒரு பூச்சி. வெள்ளி மீன்கிறது ஒரு சில்வர் மீனை தமிழில் வெள்ளி மீன் சொல்லலாம், சில்வர் ஃபிஷ் வந்து இதனால் பூச்சி கிடையாது, இதனால் இது மீன் இனத்தை சார்ந்ததல்ல. அடுத்தது சணல் விவசாய ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட்டுள்ள இடம். ஜூட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் JARI இஸ் லொக்கேட்டட் இன். சணல் விவசாய ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட்டுள்ள இடம். A லக்னோ, B பாரக்பூர் மேற்கு வங்காளம், C பங்களாதேஷ், D அசாம். The Jute Agriculture Research Institute is located in A லக்னோ, B பாரக்பூர், C பங்களாதேஷ், D அசாம். எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா சணல் விவசாய ஆராய்ச்சி கழகம் பாரக்பூரில் இருக்குது. எப்பயும் ப்ராக்கெட் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா அதான் ஆன்சர் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். இதுதான் வந்து பாரக்பூர். இங்கே தான் வந்து சணல் ஆராய்ச்சி கழகம் இங்கே தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.